முதலில் கண்கள் சந்தித்தன, பிறகு இதயங்கள் சந்தித்தன, அடுத்து நாங்கள் சந்தித்தோம். பல நாட்களாக தொடர்ந்த இந்த சந்திப்பு கடைசியில் பதிவு திருமணத்தில் முடிந்தது. அன்று இரவு, ஆம், அது எனக்கு முதல் இரவு, என் இல்லற வாழ்வின் ஆரம்ப விழா. அந்த விழாவில் என் காதல் தலைவியை எப்படியெல்லாம் புகழ வேண்டும், அந்த வண்ண மலரை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளோடு காத்திருந்தேன். சித்ரா வரவில்லை. தென்றலும் ஓய்ந்து விட்டது, தேனிலவும் சாய்ந்து விட்டது. அவள் வரவில்லை, இன்னும் வரவில்லை. என் ஆசையைப் போல் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்த அழகு தீபம், அமர விளக்கு, அதுவும் அணைந்து விட்டது. ஆயினும் அவள் வரவில்லை, வரவே இல்லை. அவள் எங்கு சென்றாள்? என்ன செய்கிறாள்? இங்கே ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருப்பது அவளுக்கு ஏன் தெரியவில்லை? சித்ரா. கழுத்தை பிணைக்க வேண்டிய மல்லிகைச் சரம் என் காலில் எடுத்தேன். மனதிற்குகந்த மல்லிகையே, எங்களுக்கு வாழ்த்து பாடுவதற்கு முன்பே வாடிவிட்டாயே. இனி உனக்கு இங்கு என்ன வேலை? வெறுத்தேன், வீசி எறிந்தேன், எல்லாவற்றையும் வீசி எறிந்தேன். எனக்கு வாய்விட்டு அழ வேண்டும் போல் இருந்தது. வாழ்வின் தொடக்கத்தில் இப்படி ஒரு துன்பமா? இன்ப நினைவுகளில் மிதந்து கொண்டிருந்த எனக்கு இப்படி ஒரு ஏமாற்றமா? ஐயோ!